ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெறும் தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் திடீர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழிசை தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் திமுகவினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கம் நடத்தும் தமிழிசையை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் செல்ல வலியுறுத்தி திமுகவினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெறும் தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் திடீர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழிசை கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் திரண்டு திமுகவினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், தமிழிசை தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் திமுகவினர் திடீர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபடுவதற்காக முற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவரால் இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்டு திமுகவினரும் மற்றொரு பக்கத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திமுகவினர் தற்பொழுது அங்கு வருகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் இதுபோன்று போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காவல்துறையினருக்கு எதிராக அவர்கள் முழக்கம் ஏற்படுத்துகின்றார்கள். இவ்வளவு நேரம் தமிழிசை சவுந்தரராஜன் மீது அவர்கள் குற்றம் சுமத்தி தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் இவ்வாறு தொடர்ந்து இதே இடத்தில் நின்று கொண்டிருக்க காவல்துறை அனுமதிக்கின்றது என்று போட்டிக்கு போட்டி போராட்டமாக எம்ஜிஆர் நகர் மாறியிருக்கின்றது. ஒரு பக்கம் பாஜக தொண்டர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் நகர்ந்து செல்ல மறுத்திருக்கின்றார். அவர் அங்கேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை வாகனத்திலும் ஏற மறுப்பதன் காரணமாக எம்ஜிஆர் நகர் பகுதியிலே தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. பொதுமக்கள் இந்த பகுதியில் நடமாட முடியவில்லை காலையில் இருந்து என்று குறிப்பிட்டு திமுகவினுடைய கவுன்சிலர் உள்ளிட்டவர்கள் ஒன்று சேர்ந்து தற்பொழுது ஒரு 15-20 பேர் ஒன்று சேர்ந்து திடீரென தமிழிசை இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்திருக்கின்றார்கள். இன்று காலையிலேயே தமிழிசைக்கு அனுமதி வழங்க மறுத்திருந்த காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்தினால் ஒரு சிலர் கல்வீசக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரிக்கை தங்களுக்கு தந்திருப்பதன் காரணமாகவே தமிழிசையை தொடர்ந்து சென்று கையெழுத்து பெற வேண்டாம் என்று தாங்கள் குறிப்பிடுவதாக காவல்துறையினர் கூறியிருந்தார்கள். அதற்கேற்ப தற்பொழுது திமுகவினர் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்ய வேண்டும், அவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்ல வேண்டும், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என்று குறிப்பிட்டு திமுகவினரும் ஒரு பக்கம் போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். தமிழிசை இருக்கக்கூடிய பகுதிக்கு எதிர் திசையில் நின்று கொண்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எம்ஜிஆர் நகரை பொறுத்தவரை போராட்ட களமாக தற்போது மாறியிருக்கின்றது. ஒரு பக்கம் திமுக கொடியுடன் திமுக தொண்டர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் உடன் வந்த தொண்டர்கள் ஏற்கனவே காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டு விட்டார்கள். எனவே தமிழிசையுடன் தற்பொழுது குறைவான பாஜக தொண்டர்களை இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 தொண்டர்கள் மட்டும்தான் பாஜக தொண்டர்கள். தமிழிசை சவுந்தரராஜனும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் நின்று கொண்டு தற்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி ஒருவர் விமர்சிக்கக்கூடிய வகையிலே முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். திமுகவினர் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து வந்த நிலையில் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினரை கைது செய்வதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய திமுகவினரையும் தள்ளுமுள்ளு ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் திமுகவினரையும் கைது செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே 2 தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளக்கூடிய வகையிலே நாம் பார்க்க முடியும். இந்த பக்கம் பாஜகவினர், மற்றொரு பக்கம் திமுகவினர் என்று ஒருவருக்கொருவர் நெருங்கி நின்றிருக்கின்றார்கள். எனவே கடும் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. காவல்துறையினர் தள்ளுமுள்ளு ஈடுபட்டிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வாகனத்தில் செல்கின்றார். தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வாகனத்தில் ஏறி செல்கின்றார். பாஜக தொண்டர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்காக காவல்துறையினர் அவருடைய வாகனத்தில் ஏற்றி அனுப்புவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் செல்லக்கூடிய வாகனத்தின் முன்பாக நின்று மறியலில் ஈடுபடுவதற்காக பாஜகவினரை நோக்கி தற்பொழுது திமுகவினரும் வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வாகனத்திலே காரிலே புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழிசை தற்பொழுது ஒரு சில கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்ட பிறகு தனது வாகனத்தில் செல்ல முற்படுகின்றார். அவருடைய வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாகனத்திற்கு எதிரில் நின்று திமுகவினர் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்புகின்றார்கள். தமிழிசையால் இந்த பகுதியிலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விட்டது என்றும் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை குற்றம் சாட்டுவது மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை தங்களுக்கு வேண்டாம், இருமொழி கொள்கையை தங்களுக்கு போதும் என்றும் சொல்லுகின்றார்கள். இரண்டு தரப்பு தொண்டர்களும், அதாவது திமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், இரண்டு தரப்பு தொண்டர்களும் தற்பொழுது ஒரே இடத்தில் ஒன்று சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருவருக்கும் இடையிலே இரண்டு தொண்டர்களுக்கும் இடையிலே கைகலப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தற்பொழுது தமிழிசை வாகனத்தை பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றார்கள். காவல்துறையினர் வரிசையாக நின்று கைகளை கோர்த்து திமுக தொண்டர்கள் பாஜகவினரை நோக்கி வந்துவிடாத வகையில், குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனின் வாகனத்தை நெருங்கி வந்துவிடாத வகையிலே காவல்துறையினர் தமிழிசையினுடைய வாகனத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் செல்லக்கூடிய அந்த வாகனத்திற்கு முன்பாக திமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை போதும், தமிழிசை சவுந்தரராஜனால் எம்ஜிஆர் நகரிலே இன்று காலை முதல் வியாபாரமே நடக்கவில்லை, கடைகளில் காலை முதல் அவர் இவ்வாறு நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விட்டது என்று திமுகவினர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி வருகின்றார்கள். தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வாகனத்தில் திமுகவினரை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று காலை 10:30 மணி முதல் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக வந்த தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவரை உடனடியாக காவல்துறை வாகனத்தில் ஏறுமாறு காவல்துறை வாகனத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் காவல்துறை வாகனத்தில் ஏற மறுத்து ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்திவிட்டு தான் இங்கிருந்து செல்வேன், மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள் கையெழுத்திட தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னார். அதன் பிறகும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக தமிழிசை சவுந்தரராஜனை ஒரே இடத்தில் வெயிலில் நிற்க வைத்திருந்தார்கள் காவல்துறையினர். பெண் காவலர்கள் தனியாக வரவழைக்கப்பட்டு அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை சுற்றி சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். தற்பொழுது திமுக தொண்டர்கள் அந்த இடத்தில் குவிந்து கொண்டு திமுகவிற்கு ஆதரவான முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சருக்கு ஆதரவாக திமுகவிற்கு ஆதரவாக திமுக தொண்டர்களும் குரல் எழுப்பி வருகின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனுடைய வாகனம் காவல்துறை பாதுகாப்புடன் தற்பொழுது பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பு தொண்டர்களும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நிலையில் காவல்துறையினர் இரண்டு தரப்பு தொண்டர்களை மிக கவனமாக கையாண்டு இரண்டு தொண்டர்களையும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வந்துவிடாத வகையில் தனிமைப்படுத்தி தமிழிசை வாகனத்தை முதலில் அங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தமிழிசை வாகனத்தை அனுப்பிவிட்டார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் வாகனம் புறப்பட்டவுடன் அங்கிருந்த பாஜக தொண்டர்களும் கலைந்து விட்டார்கள். எனவே தொண்டர்கள் தமிழிசையுடன் நின்றவர்கள் கலைந்து சென்றதால் தற்பொழுது திமுக மற்றும் பாஜக தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவான பொழுதும் காவல்துறையினர் சாமர்த்தியமாக